இது பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆண்டனாவுக்கு ஒரு பூஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் 1 or 2 daysல இது ரெடி ஆயிரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எஃப்எம் சரியா கிடைக்கல அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஆண்டனாவும் ஒரு பூஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதையும் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி ரெடி பண்ணணும் நீங்களே ரெடி பண்ணி அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ட்ரைனிங் தருவேன். ஸோ இது வந்து டாட் போர்டில் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பிசிபி ரெடி ஆகி வந்தாச்சு. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி கிட்டா தருவேன். நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தரேன். டிஸ்க் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சார்ட் வச்சிருக்கேன். இங்க பாருங்க 1 2 3 4 5 வேல்யூ தான் இதில் போட்டிருக்கேன். இந்த 5 வேல்யூ யூஸ் பண்ணி எந்த டிஸ்க் வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். வெல்கம் பேக் டு ஆன்லைன் எலக்ட்ரானிக் கிளாஸ். நம்ம ஆன்லைன் கிளாஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. என்கிட்ட நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பண்ணி பார்க்குற மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம ஏற்கனவே மீடியம் வேவ் டிரான்ஸ்மிட்டர் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து டாட் போர்டில் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பிசிபி ரெடி ஆகி வந்தாச்சு. இந்த மீடியம் வேவ் டிரான்ஸ்மிட்டரில் மொத்தம் 15 காம்பனன்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் அது என்னென்னு சொல்கிறேன். ஒரு பிசிபி, 2 டிரான்சிஸ்டர், செராமிக் கெப்பாசிட்டர் 1 2 3 4, எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர் 1, ரெசிஸ்டன்ஸு 1 2 3 4 5, ஒரு ஃபெர்ரைட் ராடு, ஒரு ஆண்டனா காயில். ஸோ இவ்வளோ வந்து மொத்தம் 15 காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்க இந்த ரெசிஸ்டர் வந்து என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும், இந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும், இது என்ன வேல்யூன்னு தெரிஞ்சு நம்ம கடையில் வாங்கி செய்கிற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி கிட்டா தருவேன். நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லித்தரேன். அப்போ 1 0 2 0னா 1000, 3 0 வந்துன்னா K. ஸோ 1 கிலோ ஓம். டிஸ்க் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சார்ட் வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க 1 2 3 4 5 வேல்யூ தான் இதில் போட்டிருக்கேன். இந்த 5 வேல்யூ யூஸ் பண்ணி எந்த டிஸ்க் வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். 150ன்னு இருக்கு. ஸோ இந்த சார்ட் ஒன்று, இது ஒன்று. ஆன்லைன் கிளாஸ் படிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி என்கிட்ட ப்ராக்டிக்கல் கிட் வாங்குற எல்லாருக்குமே நான் இது வந்து ஃப்ரீயாக தரேன். ஒன்றும் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜே இல்லாதவங்க கூட சோல்டரிங் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ டிரான்சிஸ்டர் எடுத்துங்க. இந்த டிரான்சிஸ்டர்ல 3 லெக் இருக்கு. இந்த டிரான்சிஸ்டரோட ஷேப் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க இதே ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிளில் இருக்கும். ஸோ இங்கேயும் பாருங்க செமி சர்க்கிளில் இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்கிறத இப்படி பிரிச்சிங்க, இந்த சைடில் இருக்கிறத இப்படி பிரிச்சிங்க, நடுவில் இருக்கிறத இப்படி மேலே தூக்கி விட்டுருங்க. இங்கே பாருங்க. இப்போ இதே பொசிஷன் இப்போ பாருங்க. இங்கே என்ன ஷேப்பில் இருக்கு பாருங்க டிரான்சிஸ்டர் BC547. இங்கே பாருங்க, நான் இங்கே வச்சுட்டேன். அந்த லெக்கு கீழே வந்துட்டு இதுதான் பொசிஷன். அந்த செமி சர்க்கிள் அப்படி இருக்கு. அதே பொசிஷன் டிரான்சிஸ்டர். ஏன்னா இது வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இந்த படம் போட்டிருக்கு. ஓகே, டிரான்சிஸ்டர் சார்ஜ் இந்த மாதிரி அந்தந்த இடத்துல கரெக்டாக அதை வச்சுக்கணும். சோல்டரிங் பேஸ்ட் இது எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு குச்சி இதில் போட்டுக்கணும். போட்டு இந்த பக்கம் ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் ஆகக்கூடாது. அந்த 2 டெர்மினல்லையும் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கணும். இந்த மாதிரி சோல்டரிங் அயனில் கொஞ்சோண்டு லெட் எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, கரெக்டாக அந்த இடத்துல லேசாக வச்சா போதும், அழகாக ஒட்டிடும். யூஎஸ்பி டிவைஸ்லேருந்து நான் எடுத்து இதில் கொடுத்துருக்குறேன். மைக்குன்னு போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, மைக். இது ஆண்டனா. இது ஒட்டாட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் ஆண்டனா கொடுக்கல. ஏன்னா நம்ம பக்கத்தில் தான் வச்சு போட போகிறோம். அதனால ஒட்ட வேண்டாம். வேற ஒன்றும் கொடுக்கல. மொத்தத்தில் இங்கே 2 ஒயர். இது ப்ளஸ் மைனஸ் பவர் சப்ளை 5 வோல்ட் 6 வோல்ட் 7 வோல்ட் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, 12 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். இங்கே ஆடியோ இன்புட். இந்த நம்ம இதில் கொடுக்கக்கூடிய இன்புட்டை தான் இது டிரான்ஸ்மிட் பண்ணி நமக்கு மீடியா வேவாட்டு இங்கே தருது. ஏற்கனவே இது டாட் போர்டில் பண்ணி நான் இதோட வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன குவாலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் இது என்கிட்ட வாங்கி இதை ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன். சரியா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட எப்போ வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாச்சு. ஆடியோ கொடுக்குறேன். இங்கேருந்து கொடுக்குறேன் ஆடியோ.
செஞ்சு பாருங்க. இந்த ரேடியோ தனியா இருக்கு, இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் இங்க போடக்கூடிய பாட்டு இது வழியா டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு இங்க வருது. நம்ம பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில மட்டும் தான் வரும். இங்க பாருங்க. ஸோ இங்கே வால்யூம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து இந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ வால்யூம் தான் நம்ம இது கொடுக்கணும். வால்யூம் ஹையாக கொடுத்தாச்சுன்னா இங்கே வந்து கெயின் கூடுதல் கிடச்சி இது வந்து கொஞ்சம் இறச்சலாக இருக்கும். அதனால் எவ்வளோக்கு நம்ம குறைவாக கொடுக்கணும் அவ்வளோக்கு நமக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த கிட்டு வேணுங்கிறவங்களுக்கு இந்த 15 காம்போனன்ட்ஸும் சேர்த்து நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு இந்த செட்டு வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், நான் கிளியர் பண்ணி தரேன். இது மாதிரி நிறைய கிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆண்டனாவுக்கு ஒரு பூஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் 1 or 2 days இது ரெடி ஆயிரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எஃப்எம் சரியாக கிடைக்கல அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஆண்டனாவும் ஒரு பூஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதையும் நான் வந்து ஆன்லைன் கிளாஸில் எப்படி ரெடி பண்ணணும் நீங்களே ரெடி பண்ணி அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ட்ரைனிங் தருவேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸில் சேரக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் சேருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுனா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.